சென்னையில் பெய்து வரும் மழையால் கடற்கரை தாம்பரம் இடையிலான ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? அனைத்து மின்சார ரயில்களும் வழக்கம் போல இயங்க தொடங்கிடுச்சுடா? வனிதா, சென்னையில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை வேளை பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் மழையின் காரணமாக ஏற்பட்ட மின் கோளாறினால் சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் வரையில் இயக்கப்படுகின்ற மின்சார ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்பு என்பது இன்று அதிகாலை 4 மணியிலிருந்தே இருந்தது. குறிப்பாக பல்லாவரம் பகுதியில் மின் தடத்தில் ஏற்பட்ட, அதாவது மின்சார ரயில்கள் செல்லக்கூடிய வழியில் மின் தடத்தில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக, கோளாறின் காரணமாக ரயில்களை இயக்குவதற்கான மின்சாரம் தடைப்பட்டதன் காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது இந்த பாதிப்புகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு மின்சார ரயில் சேவை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சரியாக 7:30 மணி அளவில் இந்த கோளாறுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு இயல்பு போல் மின்சார ரயில் சேவை என்றது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாவரம் பகுதியில் ஏற்பட்ட இதே கோளாறு போல் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலும் ஏற்பட்ட கோளாறின் காரணமாக ரயில்கள், குறிப்பாக சென்னை கடற்கரையிலிருந்து இயக்கப்பட வேண்டிய மின்சார ரயில்கள் அனைத்தும் சென்னை பூங்கா ரயில் நிலையத்திலிருந்து, சென்னை பார்க் ஸ்டேஷனிலிருந்து இயக்கப்பட்டது. பார்க் ஸ்டேஷனிலிருந்து தாம்பரம் மற்றும் தாம்பரத்தை தாண்டிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் அங்கிருந்து இயக்கப்பட்டது. குறிப்பாக அதிகாலை வேளையில் இந்த பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக அதிக அளவிலான பயணிகள் பாதிக்கப்படவில்லை. அதே வேளையில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பீக் ஹவர் என்று சொல்லக்கூடிய தற்போதைய இந்த நிலை, அதாவது 7 மணிக்கு பிறகான அந்த நேரையில் முற்றிலுமாக இந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு ரயில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக பயணிகளுக்கு தற்போது எந்தவித அசௌகரியமும் இல்லாமல் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. வனிதா, ஆனந்த், கோடை மழை மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சில சிரமத்தையும் கொடுக்கும். இந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்க இந்த அலுவலக நேரத்தில் என்ன மாதிரியான சிரமம் ஏற்பட்டிருக்கு இந்த மழையினால? சரண்யா, அதாவது சென்னை நகரிலிருந்து புறநகர் பகுதிகளில் நீண்ட தொலைவுக்கு செல்லக்கூடியவர்கள், குறிப்பாக தாம்பரத்தை தாண்டி செங்கல்பட்டு வரை அல்லது அந்த இடைப்பட்ட வழியில் உள்ள தொழிற்சாலைகள், கல்லூரிகள் போன்ற பகுதிகளுக்கு செல்பவர்கள் தான் இந்த அதிகாலை வேளை, அதாவது 6 மணி வேளையில், 6 மணி 7 மணி போன்ற அந்த வேளைகளில் ரயிலில் பயணம் செய்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட வேளையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது. அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதோடு மட்டுமில்லாமல் மழை பெய்திருந்ததன் காரணமாக சாலை போக்குவரத்தும் கொஞ்சம் நெரிசல் இருந்ததன் காரணமாக அவர்கள் மின்சார ரயிலை தவிர்த்து, அதாவது மின்சார ரயிலில் கோளாறு இருந்ததன் காரணமாக அதனை தவிர்த்து பேருந்தில் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் ஒரு சில மணி நேர அசௌகரியங்கள், அதாவது இன்று அதிகாலை செல்லக்கூடிய பயணிகளுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டது. இருந்தாலும் உடனடியாக, அதாவது 4 மணியிலிருந்து ஏற்பட்ட இந்த சிக்கலானது உடனடியாக ஊழியர்கள் அந்த பணியை சரி செய்து மின்சார ரயில் சேவை என்பது தற்போது சீராக சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் தற்போது நேரடியாக காணலாம். நமது ஒளிப்பதிவாளர் தங்கதுரை அந்த காட்சிகளை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே தற்போது போல அனைத்து மின்சார ரயில்களும், அதாவது இந்த கோளாறின் காரணமாக அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து மின்சார ரயில்களும் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. அதிக அளவில் கூட்டம் இல்லாதன் காரணமாக அதிக பயணிகளும் பாதிக்கப்படவில்லை என்றே சொல்ல வேண்டும். சரண்யா, ஆனால் தடைப்பட்டிருந்த மின்சார ரயில் மீண்டும் இயங்கிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அக்னி நட்சத்திரம் தொடங்கி இருக்கும் வேளையில் சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி கொண்டுள்ளனர். மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு, நல்லபடியாக நல்லா இருக்குது. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குங்க. அதனால் மழை பெய்யறது கடலில் காற்றளப்பு இருக்கிறதுனால மழை கொஞ்சம் உருவாகி புயல் வரும். எல்லா இடத்துலையும், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா சந்தோஷமாக இருக்குது. நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆனதுனால, மழை பெஞ்சதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது வெயில் தாக்கம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்படியே இன்னொரு 1 வாரத்துக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுற எல்லா மக்களும். பொதுமக்கள் வேலை கெடுற மாதிரி இருந்தால் கூட மழை பெஞ்சனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லா பேரும்.